இதெல்லாம் நீங்க ஏன் செஞ்சீங்க? நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளி. இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த வீட்டோட பெரிய மருமக என்ன சொன்னாங்களோ அதுல உண்மை இருக்கு. அது எனக்கு தான் புரியாம போயிடுச்சு. இப்ப நான் என்ன கொடுத்திருக்கணும் அத உனக்கு நான் முதல்லயே கொடுத்திருக்கணும். எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க இங்க இருக்கீங்களா? நான் உங்களை வீடு பூரா தேடிட்டு இங்க வரேன். நீங்க என்ன பண்ற? அதுவும் இந்த ரூம்ல? இல்ல, இனிமேல் அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. நான் கூட இவகிட்ட அததான் சொன்னேன், உனக்கு ஸ்டோர் ரூமை விட ஒரு பெரிய ரூம் தரேன்னு. ஆனா அவதான் வேண்டான்னு சொல்லிட்டா. இத்தனை நாளும் நீங்க இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்ததை நினைச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆச்சரியம். இந்த வீட்டுல எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு உன் மேல அன்பு செலுத்துறாங்களோன்னு. இல்ல நீங்க ஏதாவது ப்ராப்ளம்னு நினைச்சீங்களா என்ன? நோ இஷ்யூஸ். நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறேன். இன்னைக்கு நடந்த சம்பவம், ராதிகாக்கு இந்த வீட்டுல பெரிய ரூம் கிடைச்சிருக்கு. ராதிகா பாட்டுக்கு நிம்மதியா ஸ்டோர் ரூம்ல இருந்தா. ஆனா தேவாவுக்கு பாவம் ராதிகா அங்க இருக்கிறது பிடிக்கவே இல்ல. ஏன்? அத நான் சொல்றேன். இந்த முடிவை நான் தான் எடுத்தேன். அம்மா, ராதிகா இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் ரொம்பவே பிஸியா இருந்தோம். இன்னைக்குதான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. அவளுக்கு வேற ஒரு ரூம் நான் ஒதுக்கி கொடுத்தேன். சரியா செஞ்சேனா? நீ செஞ்ச காரியம் ரொம்ப சரியானதுமா. எனக்கு தெரியும் விஷாக்கா, உனக்கு என் மேல கோவம் இருக்கும். ஆனா நான் உன் நன்மைக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எல்லாம் உன் நன்மைக்காக தான் செய்யறேன். சரி உட்காரு. நான் எல்லாம் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உட்காரு. உனக்கு சந்தேகம் இல்ல, தேவா ராதிகா கிட்ட சாதாரணமா பழகலன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? உங்களுக்கு என் மேல பொறாம. ராதிகா எனக்கு உதவி பண்றாளேன்னு உங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அதனாலதான் என் சகோதரி மேலயும் என் புருஷன் மேலயும் நீங்க வீணா பழிய போடுறீங்க. என் மனச மாத்த பாக்குறீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே உனக்கு மூளை குழம்பி போயிருக்குன்னு. வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு முட்டாள் கிட்ட பேசி நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது தேவையா? எவ்வளவு சொல்லியும் புத்தி வரலன்னா நல்லா அனுபவிச்சுட்டு போட்டோம். பெருசா சொல்ல வந்துட்டா. அதுவும் எனக்கு அறிவுரை. மறுபடியும் மந்திரம் சொல்லி ரத்து பண்ணலாம். ஆனா அது வேற ஒரு பூஜை. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஆபத்தை கூட உண்டாக்கலாம். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை கூட வரும். அவங்களே கூட பிரிஞ்சிருவாங்க. அப்போ அப்படியே பண்ணிடலாங்க ஐயா. ஆனா இது விஷயமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த பூஜை சாஸ்திரத்துக்கு விரோதமானது. அப்படி இருந்தும் இத பண்ணியே தீரணுமா? கேக்குறல்லம்மா. அப்படி இருந்தும் இந்த ரத்த பண்ணியே தீரணும்ன்றீங்களா? ஆமா. பூஜை பண்ணலாம், ஆனா இன்னைக்கு முடியாது. அப்ப வேற எப்பதான் பண்ண முடியும்? சரி, சீக்கிரம் பண்ணலாம். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி புரிஞ்சுகிற ஐயா. போயிட்டு வரேன். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? விஷாக்கா சொன்னதுனால தான் எனக்கு விருப்பம் இல்லைனாலும் இங்க தங்க ஒத்துக்கிட்டேன். விஷாக்கா என்ன எங்க இருக்க சொல்றாளோ அங்கதான் நான் இருப்பேன். அது அந்த இருட்டு அறையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பெரிய அறையா இருந்தாலும் சரி, எனக்கு எப்பவும் விஷாக்காவோட சந்தோஷமும் அவ நிம்மதியும் தான் எல்லாத்தையும் விட முக்கியம். நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் விஷாக்கா அவ வாழ்க்கையில எப்பவும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான்.